வணக்கம். இன்னைக்கு நாம ஹைதராபாத்ல பட்டான்செரு பகுதியில நடந்த ஒரு ரொம்பவே விசித்திரமான கேஸ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம். இது முதல்ல தற்கொலை அப்படின்னு நினைச்ச ஒரு மரணம். ஆனா பாருங்க, ஒரு போட்டோ ஃப்ரேம்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு சின்ன பொருள், ஒரு கேமரா, மொத்த வழக்கையுமே அப்படியே தலைகீழா மாத்திடுச்சு. நிச்சயமா. சில சமயம் ரொம்ப சாதாரணமா தெரியிற விஷயங்களுக்கு பின்னால பெரிய சிக்கலான உண்மைகள் மறைஞ்சிருக்கும் பாருங்க. இந்த கேஸும் அப்படிப்பட்டதுதான். ஆமா, இந்த ஆதாரங்களை வச்சு கதை எப்படி நகர்ந்துச்சு, உண்மை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துச்சுங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லணும். அதான் நம்ம நோக்கம். வாங்க உள்ள போலாம். சரி. சரி, இந்த கதையோட முக்கியமான ஆள் அபிலாஷ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, ஹைதராபாத்ல வேலை தேடிட்டு இருக்காரு. ம். அப்போ அவரோட தோழி சௌந்தர்யா அவங்க சிபாரிசுல இவருக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைக்குது. வேலையிலயும் நல்லா பண்றாரு, நல்ல பேர் வாங்குறாரு. நல்ல விஷயம். ஆனா அதே சமயம் இவருக்கு சூதாட்ட பழக்கம் இருந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வரைக்கும் கடன் ஆயிடுச்சுன்னு அவரோட நண்பர் சந்தீப் சொல்றாரு. ஓ, அப்படியா? இதுதான் முதல்ல போலீஸ் இத தற்கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்பட முக்கிய காரணம். அது சரி, ஒருத்தரோட ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருந்தாலும் பர்சனல் லைஃப்ல இப்படி பிரச்சனைகள், அதாவது கடன் மாதிரி இருக்கும்போது அது வெளியே தெரியாது பாருங்க. அது சில சமயம் தப்பான முடிவுகளுக்கு கொண்டு போயிடும். ஆமா, கரெக்ட். சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் 22. அன்னிக்கு அபிலாஷோட பிறந்த நாள். ராத்திரி வீட்ல நண்பர்களோட பார்ட்டி நடந்திருக்கு. ம். பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில வீட்டு ஓனர் சுப்பாராவ் வந்து பாக்குறாரு. அபிலாஷ போன்ல கூப்பிட முடியல. சரி. அதனால நேர்ல வந்து ஜன்னல் வழியா பாக்கும்போது அபிலாஷ் பெட்ல அசையாம கிடக்கிறத பாத்துட்டாரு. உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு. ம். போலீஸ் வந்து முதல்ல விசாரிக்கும்போது இந்த கடன் பிரச்சனை, அப்புறம் நண்பர்கள் சொன்னது, அதாவது பார்ட்டிக்கு அப்புறம் யாரும் வரல போலன்னு சொன்னது, இதெல்லாம் வச்சு ஓகே, இது தற்கொலையா இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆரம்ப கட்ட விசாரணையில அப்படிதான் தோணும். ஆனா அடுத்த நாள் கேஸ முடிக்கிறதுக்காக சில டாக்குமெண்ட்ஸ் எடுக்கலான்னு போலீஸ் திரும்ப அபிலாஷ் வீட்டுக்கு போறாங்க. அப்போதான் அந்த ட்விஸ்ட். என்னாச்சு? அங்கிருந்து ஒரு கான்ஸ்டபிளோட கை யதார்த்தமா தட்டி ஒரு போட்டோ ஃப்ரேம் கீழே விழுது. சரி. அது உடைஞ்சதும் அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்பை கேமரா வெளியே வருது. அப்படியா? அடேங்கப்பா. இங்கதான் விஷயம் மொத்தமா மாறுது. இதுதான் வழக்கையே திருப்பி போட்ட முக்கியமான திருப்புமுனை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். புலனாய்வுல இந்த மாதிரி தற்செயலா கிடைக்கிற சின்ன தடயம் கூட எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. அந்த கேமரால என்ன இருந்துச்சு? அந்த ஸ்பை கேமராக பதிவான காட்சிகள் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுல அபிலாஷ் இருக்காரு, அவரோட ஆபீஸ் மேனேஜர் இருக்காரு, அப்புறம் முதல்ல அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு. ஓ, பார்ட்டி முடிஞ்ச பிறகு நடந்ததா? ஆமா, அந்த வீடியோல மேனேஜருக்கும் அபிலாஷ்க்கும் பயங்கர வாக்குவாதம் நடக்குது. அது முத்தி போய் கைகலப்பாவே மாறுது. சண்டை. அப்போ அந்த பொண்ணு திடீர்னு அபிலாஷ முன்னாடி தள்ளுறாங்க. அவரு நிலை தடுமாறி பக்கத்துல இருந்த டேபிளோட முனையில தலையில வேகமா இடிச்சு அக்கடி, அதாவது அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. அடக்கடவுளே. கரெக்டா அந்த நேரம் பார்த்து வெளியில பயங்கர மழை பெஞ்சதால கரண்ட்டும் கட் ஆயிடுது. அப்போ இது தற்கொலை இல்ல, கொலை. எதிர்பாராம நடந்திருந்தாலும் இது கொலைதான். வீடியோ தெளிவா காட்டுது. ஆமா, அது மட்டும் இல்ல, பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொன்னது பொய்ன்னு தெரிய வருது. மேனேஜரும் அந்த பொண்ணும் அங்க எந்திருக்காங்க. இது ஆரம்பத்துல சொன்னதுக்கு புறாமுரணா இருக்கே. கரெக்ட். ஆனா குழப்பம் இதோட நிக்கல. தடயவியல் ரிப்போர்ட் வருது. அது இன்னும் சில சிக்கல்களை கொண்டு வருது. என்ன மாதிரி? அந்த ஸ்பை கேமரா சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்க வைக்கப்பட்டிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியா? ஆமா, அதுலயே முக்கியமா அந்த கேமரால அபிலாஷோட நண்பர் சந்தீப்போட கைரேகை பதிவாயிருக்கு. என்ன சொல்றீங்க? சந்தீப் கைரேகையா? ஆனா கொலை நடந்ததா சொல்ற அந்த அதிகாலை 1 மணி வாக்குல சந்தீப் அவரோட வீட்ல இருந்ததுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அவரு இரவு 11:45க்கு அபிலாஷ் வீட்டுக்கு வந்துட்டு போனது உண்மைதான். ஆனா கொலை நேரத்துல இல்ல. இது ரொம்ப குழப்பமா இருக்கு. கைரேகை இருக்கு, ஆனா அவர் அங்க இல்ல. அப்போ கேமராவை முன்னாடியே வச்சாரோ இல்ல வேற எதுவும் காரணமா? அது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. வீட்டை இன்னும் கொஞ்சம் தேடினப்போ பாத்ரூம்ல இன்னொரு ஸ்பை கேமரா கிடைக்குது. என்னது, 2வது கேமராவா? எதுக்கு பாத்ரூம்ல? ஆமா, இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒன்னு போட்டோ ஃப்ரேம்ல, இன்னொன்னு பாத்ரூம்ல. சந்தீப் கைரேகை ஒரு கேமரால இருக்கு, ஆனா அவர் அப்போ அங்க இல்ல. இந்த 2வது கேமரா யாரு வச்சது? இதுக்கு பின்னால வேற ஏதோ பெரிய கதை இருக்குன்னு தோணுது. ஆமா. அப்புறம் அந்த வீடியோல இருந்த பொண்ணு யாருங்கிற கேள்வியும் இருந்துச்சு இல்லையா? அதுக்கும் விடை கிடைச்சிடுச்சு. எப்படி?
இன்ஸ்பெக்டர் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த பொண்ணோட வலது கையில 6000 அப்படின்னு ஒரு டாட்டூ மாதிரி ஒரு அடையாளம் இருக்கிறத கவனிக்கிறாரு. ம், அது அவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யோசிச்சு பார்த்தா முன்னாடி அபிலாஷுக்கு வேலைக்கு சிபாரிசு பண்ண அந்த தோழி சௌந்தர்யாவை விசாரிக்கும்போது அவங்க கையில இதே அடையாளத்தை பார்த்து தான் அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ அந்த பொண்ணு சௌந்தர்யாவா? வேலை வாங்கி கொடுத்த தோழியவா? ஆமா, அவங்கதான். அப்போ சௌந்தர்யாவும் மேனேஜரும் எதுக்கு பார்ட்டி முடிஞ்ச பிறகு திரும்ப அபிலாஷ் வீட்டுக்கு வந்தாங்க? அவங்களுக்கும் அபிலாஷுக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு சௌந்தர்யா அபிலாஷ தள்ளினாங்க? அது தற்செயலா நடந்ததா இல்ல வேணும்னேவா? மேனேஜரோட பங்கு என்ன இதுல? அப்பா, ஏகப்பட்ட கேள்விகள் வருதே. ஆமா. ஆக முதல்ல தற்கொலைன்னு ரொம்ப சுலபமா முடிக்க நினைச்ச ஒரு வழக்கு எதிர்பாராம கிடைச்ச அந்த ஒரு ஸ்பை கேமரா மூலமா கொலையா மாறுது. இப்போ அபிலாஷுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கர சிக்கலான மர்மமா நிக்குது. ம், எதுக்கு மேனேஜரும் சௌந்தர்யாவும் அன்னைக்கு ராத்திரி திரும்ப வந்தாங்க? எதுக்கு அந்த சண்டை வந்துச்சு? சௌந்தர்யா தள்ளுனதுக்கு காரணம் என்ன? சந்தீப் கைரேகை கேமரால எப்படி வந்துச்சு? ரெண்டாவது கேமராவோட மர்மம் என்ன? இப்படி நிறைய கேள்விகள் பதில் இல்லாம தொங்கிட்டு இருக்கு. இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒண்ணுக்கு மேற்பட்ட ஸ்பை கேமராக்கள் அந்த வீட்டுக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கு. இது சும்மா தற்செயலா நடந்ததா நினைக்கிறீங்களா? கஷ்டம்தான். இல்ல, இது அங்க ஏற்கனவே இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கையின்மை, ஒருத்தர் கண்காணிக்கிற முயற்சி, இல்லனா ஒருவேளை ஏதோ ஒரு திட்டமிட்ட செயலுக்கான தயாரிப்பா இருக்குமா? அந்த கேமராக்கள் பதியாத, ஆனா மறைமுகமா அதை சுட்டி காட்டுற பின்னாடி கதைய என்னவா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. The evidence clearly points to a premeditated act, not a crime of passion. I agree. The timeline and the discovered items support that theory. The evidence clearly points to a premeditated act, not a crime of passion. I agree. The timeline and the discovered items support that theory.